ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. நீங்களும் முருகனோட துணையால் எல்லோரும் ரொம்ப நல்லா இருக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் அமேசானில் ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது சரி உங்கள் முன்னாடி ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் உங்கள் குட்டி பாப்பாங்க இருக்காங்களே பிரதன்யா அவங்க சரியான ஒரு வேலை பார்த்துட்டாங்க. அதுக்கு பதில் தான் இதை ஆர்டர் பண்ணி வாங்கினேன். ஸோ அதுவும் என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு புரியும். ஸ்கிப் பண்ணிங்கன்னா புரியாது. என்னோடய வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே, நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. பாருங்கள், அந்த பார்சல் நம்ம பிரிக்க போகிறோம். பிரிச்சுட்டு உங்கள்கிட்ட லைவாக காட்டுறேன். அப்புறம் சொல்லியிருந்தேனே பிரதன்யா பற்றி, அதையும் நான் சொல்கிறேன். இந்த லைட்டு தாங்க, நீங்கள் தம்ப்லைன்லேயே பார்த்துருப்பீங்க. பாப்பா பார்த்திங்கன்னா இது பழைய லைட்டு. இந்த ஸ்டாண்டோடது உடச்சிட்டாங்க, லைட்டும் உடச்சிட்டாங்க. இங்கே பார்த்திங்கன்னா மொபைல் ஃபிட் பண்ணுறது வரும். இது லைட்டில் மொபைல் ஃபிட் பண்ணுறது வரும். இந்த ஃபிட் பண்ணுற அந்த இதில் வர்ற அந்த ஸ்டாண்டவே காணும். அதனால் இந்த லைட்டும் இப்போ எரியறதில்லை. பாப்பா கீழே போட்டு உடச்சிட்டாங்க. ஸோ இது வேஸ்ட்டு. அதனால தான் நான் இப்போ ஸ்டாண்டு பாருங்கள், நல்லா இருக்குது பாருங்கள். நான் அதை உங்களுக்கு ஃபுல்லாக ஃபிட் பண்ணிட்டு காட்டுறேன். ஸ்டாண்டு நல்லா இருக்குது. இந்த லைட் மட்டும்தான் ப்ராப்ளம். அப்புறம் அந்த லைட்டில் இந்த இதெல்லாம் வரும். லைட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இது தான் பாப்பா மிஸ் பண்ணது. பாப்பா இதை தான் தொலைச்சிட்டாங்க. இந்த ரெண்டு லைட்டும் கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப நம்ம முன்னாடி வச்சுருந்த பழைய லைட்டு பார்த்திங்கன்னா நல்லாவே பெருசாக இருக்குது. இப்போ வாங்கியிருக்க லைட் ரொம்ப சின்னதாக தெரியுதுங்க. பாருங்கள், டிஃப்ரெண்ட் உங்களுக்கே தெரியும். தெரியுதுங்களா? இது புது லைட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்குது. நான் முன்னாடி ஸ்டாண்டோட இது வந்தது. இது நல்லா பெருசாக இருக்குது. ஆனால் எப்படி இருக்குன்னு தெரில. யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும் எப்படி இருக்குன்னு தெரில. சரி பார்க்கலாம். இது ஃபுல்லாக அட்டாச் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். வெயிட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா இது இதுக்கு செட் ஆகலை. ஃபஸ்ட்டு போட்டிருந்த லைட்டோட அந்த இது பார்த்திங்கன்னா பெருசாக இருக்குது. இது ஃபிட் ஆகலை. இப்போ இதுக்குன்னு தனியாக கொடுத்துருக்காங்க. இதுக்குன்னு தனியாக வந்திருக்குது. அதுதான் நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். இது கொஞ்சம் சின்னதாக இருக்குது பார்க்க. இருந்தாலும் அது கூட வந்தது கூட பார்க்குறப்ப இது கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக தான் இருக்குது. பாப்பா எதுவுமே விட மாட்டேன்றாங்க. எல்லாத்தையும் உடைச்சிட்றாங்க. நானும் எவ்வளோ தான் கஷ்டப்பட்டு எல்லாம் வாங்கி வச்சாலும் அவங்க உடைச்சிட்றாங்க. சூப்பராக உடைச்சிட்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த ஸ்டாண்டு தான் நம்ம முன்னாடி யூஸ் பண்ணது. இப்போ இந்த ரிங் லைட்டு தான் வாங்கியிருக்கோம். ஆனால் அந்த லைட் எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபைட் இல்லை. ஏன்னா அது ரொம்ப பிரைட்டாக இருக்கும். நல்லா லைட் சூப்பராக எரியும். இது எரியுது. ஆனால் நீங்கள் இது லைட் போனோம் அப்படின்னா பவர் பேங்க் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் வெளியெல்லாம் போகிறீங்க அப்படின்னா நம்ம எப்பவுமே சார்ஜர் போட முடியாது. ஸோ நீங்கள் பவர் பேங்க் எடுத்துகிட்டு போனீங்கன்னா பவர் பேங்கில் இது மாதிரி இது கொடுத்துருப்பாங்க. இது நீங்கள் யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ நம்ம வீட்டில் இருக்கோம் அப்படின்னா பவர் பேங்க் தேவையில்ல. இது மாதிரி சுவிட்சில் போட்டாலே போதும். இப்போ இதை பாருங்கள், இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. தெரியுதுங்களா? இந்த பட்டன்ஸ் நம்ம யூஸ் பண்ணி தான் இப்போ லைட் எரிய வைக்க போகிறோம். இப்போ பாருங்கள், சாரி நான் சாரி நான் பார்க்குறேன். இங்கே பாருங்கள், மொபைல் இதில் ஃபிட் பண்ணிக்கலாம். இப்படி ஐயோ வைக்க முடியலை. என்னதான் சொல்லுங்கள், நான் ஃபஸ்ட்டு வாங்கின அந்த ரிங் லைட்டு அந்த செட்டு கூட கம்பேர் பண்ணுறப்ப இது கொஞ்சம் மார்க் பாதி தான் கொடுப்பேன். ஒன்று பாருங்கள், 3 கலர் இருக்குது. பாருங்கள், தெரியுதுங்களா? 3 கலர் மாறும். என்னோடய ஃபேஸில் பார்த்தாலே தெரியும் 3 கலர்.
இப்போ என்னோடய வீடியோ வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது நான் வாங்கின இந்த ரிங் லைட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நான் வந்து சொல்லியிருப்பேன். என்னதான் இருந்தாலும் ஃபஸ்ட்டு நான் அந்த ஸ்டாண்டோட வர்ற ரிங் லைட்லாம் நீங்கள் அந்த மாதிரி வாங்கினீங்கன்னா உண்மையிலே அதை நீங்கள் சேஃப்டியாக வச்சுக்கோங்க. குழந்தைய கையில் படாமல், குழந்தைய கையில் பட்டு அந்த ஃபஸ்ட்டு வாங்குற லைட் போச்சுன்னு வைங்களேன், நம்ம 2வது வாங்குறதா கண்டிப்பாக அவ்வளோ குவாலிட்டியாக இல்லை. சரிங்களா? ஸோ அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அதை சேஃப்டி பண்ணி வச்சுக்கோங்க. சப்போஸ் அது உடஞ்சிருச்சுன்னா கண்டிப்பாக நம்ம இன்னொன்று வாங்கி தான் ஆகணும். நானும் அது மாதிரி தான் ஒன்று வாங்கினேன். ஏன்னா எனக்கு கண்டிப்பாக தேவைப்படுது. லைவ் போடுறப்பையோ வீடியோ போடுறப்பையோ கையில் பிடிச்சிட்டே போட முடியல. நான் முன்னாடி அந்த லைட் பார்த்திங்கன்னா நான் வந்து முன்னாடி ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடியே வாங்கினது தான். ஸோ இப்போ வந்துட்டு அது உடஞ்சனால இப்போ 2வதும் வாங்கிட்டேன். நான் வாங்கின பொருளை வந்து உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணணுன்னு எனக்கு தோணுச்சு. நான் ஷேர் பண்ணிட்டேன். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் என்னோடய டார்ச்சர்லாம் பார்த்துக்கிட்டு நீங்கள் பொறுமையாக என் வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. ஓகே, தேங்க்யூ, பாய். என்னோடய வீடியோ இதுக்கு மேலே முடிச்சுக்கிறேன். உங்களை இதுக்கு மேலே டார்ச்சர் பண்ண நான் விரும்பலை. ஓகே, பாய்.